அல்லாஹ் நரகத்தில் கொடுக்கப்படக்கூடிய பல தண்டனைகளில் இறை மறுப்பாளர்களுக்கு சில தண்டனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நபிகளார் குறிப்பிடுகின்ற நேரத்தில், இந்த உலகத்தினுடைய படைப்பும் மறுமையினுடைய படைப்பும், இந்த உலகத்தில் அல்லாஹ் மனிதர்களுக்கு ஒரு மெல்லிய ஒரு தோலை, ஒரு லேசான உடல்வாகை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனால் மறுமையில் அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை எப்படி இருக்கும் என்றால், அந்த தண்டனைக்கு ஏற்றவாறு உடல்வாகை அல்லாஹ் மாற்றுவான். நரகத்தினுடைய தண்டனை எவ்வளவு கொடுமையாக இருக்குமோ அதற்கேற்றாற்போடு உடல் பருமனை அல்லாஹ் மாற்றுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுறாங்க. எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறாங்கன்னா, ரசூல்லா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தில் கொடுக்கிற தண்டனையில் இறை மறுப்பாளர்களுடைய உடல் பருமனையை மாற்றம் செய்வான். எந்த அளவுக்கு செய்வான்னா, மா பைன மன் கபில் காஃபிர மசீரத்த சராசத்த ஐயாமின், நரகத்தின் இறை மறுப்பாளர்களின் 2 தோல் பூஜங்கள் 3 நாட்கள் துரிதமாக பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த 2 தோல் பூஜம் இருக்கு இல்லைங்களா, இன்றைக்கி சாதாரண இன்ச்சு டேப்பில் நம்ம அளந்துடலாம். சட்டையை தைக்கலாம் கொடுக்கும் போகும்போது அப்படி தானே கொடுப்போம். இந்த 2 தோல் பூஜம் அல்லாஹ் மறுமை நாளில் எந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக மாற்றுவான் என்றால், 3 நாட்கள் பயணம் செய்தால் எவ்வளவு தொலை தூரம் இருக்குமோ அந்த அளவிற்கான ஒரு தொலை தூரத்தை தோல் பூஜத்தில் அல்லாஹ் ஏற்படுத்துவானாம். அடுத்த நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, நரகத்தினுடைய தண்டனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று இறை மறுப்பாளர்களுக்கு குறிப்பிடக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய கடவாய் பற்கள் அல்லது கோரை பற்கள் உஹது மலையை போன்று இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. பல்லுங்கிறது இன்றைக்கி சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு அற்ப பொருளாக நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த பல் எப்படிப்பட்டதாக இருக்குமா, உஹதை மலை பார்த்தால் எப்படி இருக்குமோ கடவாய் பற்களும் கோரை பற்களும் அது போன்று மிக பயங்கரமாக இருக்கும் என்று. அப்போ ஒரு மனிதனை நீங்கள் பார்க்குறோம்னா சாதாரண தோற்றத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கிற தோற்றத்தில் பார்க்க முடியாது. அல்லாஹுடைய அந்த மறுமை நாளில் அவன் படைத்திருக்கிற தோற்றமும் அவனுடைய அந்த உடல் வாகும் வேறு மாதிரியாக இருக்கும். குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய நேரத்திலையும் கூட நரகத்தின் தண்டனைகளுக்கு ஏற்ப மனிதர்களை மாற்றுவோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்போ அந்த மாதிரி தண்டனைகள் கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எந்த மாதிரி குற்றங்களுக்கு எந்த மாதிரி தண்டனைகள் கொடுக்கப்படும் என்று சொல்லி காட்டுகின்ற நேரத்தில் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக கடமையான தொழுகை. இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு தொழுகை என்பது ஒரு முதன்மையான முக்கியமான ஒரு ஃபர்லாக இருக்கிறது. இந்த தொழுகையை தொழுதவன் தான் முஸ்லிம் என்றும் தொழுகாதவன் இறை மறுப்பாளர் என்றும் நபிகளார் குறிப்பிட்டார்கள். இறை மறுப்பாளனுக்கும் ஒரு முஃமினான அடியானுக்கும் இடையில் உள்ள வித்தியாசமே மின் தர்கி ஸலாத், தொழுகை விடுவதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு மனிதனுடைய உலகத்தினுடைய அமைப்பு எந்த விஷயமாக இருந்தாலும், அவனுடைய குடும்பம், அவனுடைய தொழில், சம்பாத்தியம், உலகத்தில் எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் மறுமையில் ஒரு அடியாரிடத்தில் கேட்கிற முதல் கேள்வி தொழுகை பற்றி தான். அப்படிப்பட்ட தொழுகையை விட்டவன் நரகத்தில் கிடப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூறிவிட்டு குர்ஆனுடைய வசனத்தில் நபிகளார் குறிப்பிடுகிறார்கள், மா சலகக்கும் ஃபி சகர், சொர்க்கவாசிகள் நரகவாசிகளிடத்தில் கேட்பார்கள், மா சலகக்கும் ஃபி சகர், நீங்கள் எதற்காக நரகத்திற்கு வந்தீர்கள், நரகத்தில் கிடக்கிறீர்கள்? அவர்கள் சொல்லுவார்கள், வலம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுவோராக இல்லை, வலம் நக்கு நுத்இமு தஆம் மிஸ்கீன், ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிப்போராக இல்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தில் குறிப்பிடுகிறார். அப்போ நரகவாசிகள் நரகத்தில் வந்து கடந்ததற்கான காரணத்தை குறிப்பிடக்கூடிய நேரத்தில் வலம் நக்கு மினல் முஸல்லீன், தொழுவோராக இல்லை, தொழுகவில்லை என்றால் ஒருவனுக்கு நரகம் என்று அல்லாஹ் குர்ஆனில் இவ்வளவு வெளிப்படையாக பேசுகிறார். நரகத்தில் தான் கிடப்பான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சொர்க்கவாசிகள் நரகவாசியிடத்தில் விசாரிக்கிற நேரத்திலேயும் கூட தொழுகாத காரணத்தினால் நரகத்தில் கிடக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுவார்களாம். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார்கள். சாதாரணமாக விரிவான ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சுருக்கமாக சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ருக்யா, என்னுடைய கனவில் தொழுகை விட்டவனுடைய நிலையை அல்லாஹ் எனக்கு காண்பித்தான். எப்படி காண்பித்தான் தெரியுமா?
அம்மல்லதி யுஸ்லவு ராஸஹு பில் ஹஜ்ர் ஃபஇன்னஹு யஅഖுதுல் குர்ஆன், அவனுடைய தலை மிகப்பெரிய பாறாங்கல்லை கொண்டு வந்து நசுக்கப்பட்டது. நசுக்கப்பட்ட அந்த தலை, அந்த பாறாங்கல் அது உருண்டு போனது. அந்த மலக்கு திரும்பவும் அந்த பாறாங்கல்லை கொண்டு வந்து தலையில் போட்டார். தலை நசுக்கப்பட்டது. தலை திரும்பவும் பழைய மாதிரி ஆனது. திரும்பவும் அந்த பாறாங்கல்லை கொண்டு வந்து தலையில் போடப்பட்டது. ஒரு மனிதனுடைய நிலை பாருங்க. இந்த உலகத்தில் நாம் எப்படியெல்லாம் வாழ்றோம்னு நினைக்கிறோமோ அந்த ஒரு வாழ்க்கை சுகமா, சந்தோஷமா, இன்பமா, நல்ல வீடு கட்டி இப்படிலாம் உலகத்தில் நினைக்கிற வாழ்க்கை மறுமையில கிடைக்கலாம். தொழுகை விட்டவனுடைய நிலை வந்து தலை நசுக்கப்படும். எப்படி தலை நசுக்கப்படும் ரசூலுல்லாஹ் வர்ணிக்கிறாங்க. கனவுல அந்த நிகழ்ச்சி எல்லாம் எனக்கு எடுத்து காமிச்சா அந்த பாறாங்கல் உருண்டு போணுச்சு. திரும்பவும் அந்த மலைக்கு கொண்டு வந்து அடிச்சாரு. தலைங்கிறது ஒரு மெல்லிய பகுதி. சாதாரணமாக தெரியாமல் நம்ம ஐயா இடிச்சுக்கிட்டாலும் கூட போட்டு தேய்தேன்னு தேய்ப்போம், வீங்கிடக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ அந்த மாதிரி தலையை கொண்டு வந்து பாறாங்கல்ல போட்டால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். அந்த பாறாங்கல்ல போட்டு தலை நசுக்கப்பட்ட அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் நடக்குமா? இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு யஅഖுதுல் குர்ஆன், அவன் குர்ஆனை படித்தான். குர்ஆனில் உள்ளதே அவனுக்கு தெரியும். குர்ஆனுடைய சட்டத்திட்டங்கள் அவனுக்கு தெரியும். ஃபயர்ஃபிதுஹு, அதன் அடிப்படையில் அவன் நடக்கவில்லை. வயனாமு அனி ஸலாத்தி மக்தூபா, கடமையான தொழுகை அவன் நிலைநாட்ட வேண்டும், ஆனால் விட்டு விட்டான். அதற்காக அவனுக்கு இது போன்ற தண்டனைகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தலையை நசுக்கப்பட்ட மனிதனுடைய நிலை என்ன தெரியுமான்னு சொல்லி கேட்டு சொல்லுவாங்க. இப்படி அவன் கடக்கிறான், தொழுகை விட்டான், குர்ஆன் ஓதாமல் இருந்தான், குர்ஆனுடைய ஓதுதல் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லைன்னு சொல்லி. அப்போ இஸ்லாத்தினுடைய மிக அடிப்படையான விஷயம், கலிமாவிற்கு அடுத்து ஒரு முஃமின் செய்ய வேண்டிய விஷயம் இகாமத்திஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டுதல் தான். குர்ஆனுடைய அத்தனை வசனங்களில் அல்லாஹ் வரிக்கு வரி குழந்தைக்கு நாம் பாடத்தை கற்றுக் கொடுப்பதை போன்று இகாமத்திஸ் ஸலாத், அகீமுஸ் ஸலாத், அகாமுஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டுங்கள், அது வெற்றியின் பாதை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆகையினால் இந்த தொழுகை விஷயத்தில் நாம் அஜாக்கிரதையாக இருந்து விட்டோம் என்றால், முக்கியமாக சுபுஹ் தொழுகை விஷயத்தில், சுபுஹ் தொழுகைக்கும் நமக்கும் ஒரு போட்டி இருக்கும். எந்திரிச்சிட்டோம், உழு செஞ்சிட்டோம், பள்ளிவாசலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் ஜெயிச்சவங்க. அன்றைய தினம் முழுவதுமே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடியவங்க. இந்த சிறப்பு உலகத்தில் யாருக்குமே கிடைக்கான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சுபுஹ் தொழுகையினுடைய 2 ரக்காத் முன் சுன்னத் பெற்றவன், தொழுதவன், உலகத்தில் உள்ள அத்தனையும் விட சிறந்த ஒரு விஷயம் அவனுக்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் குறிப்பிட்டார். அது சிறந்தது நாங்கள் அந்த 2 ரக்காத். அப்போ அந்த பொக்கிஷம் சுபுஹ் தொழுகை எப்போதும் விட்டுறக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து முன்மாதிரியாக கொள்ள வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடுமையான குளிர்காலத்திலும் சரி, வெயில் காலத்திலும் சரி, எல்லா நேரத்திலையும் தொழுகை விடாத மனிதராக நபிகளார் இருந்தார்கள். தொழுகை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்து பாருங்க, போர்க்களத்திலும் தொழுதார்கள். ஏன்? கடுமையாக உடல்நிலை சரியில்லை, எழுந்திரிக்க முடியவில்லை, நடக்க முடியவில்லை. 2 சஹாபாக்களை அழைத்து ரசூலுல்லாவை பார்க்க வந்தவர்கள், ரசூலுல்லாவை பார்க்க வந்த அந்த சஹாபாக்களை பார்த்து நபிகளார் கேட்டார்கள், அன்தும் துஸல்லூன, அனைவருமே நின்று கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் பள்ளிவாசலுக்கு போகுங்கள், தொழுகைக்கு போகுங்கள், வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு பின்னால் நான் வருகிறேன்னு சொல்லி நடக்க முடியாத சூழ்நிலையும் கூட 2 நபித்தோழரின் தோள் புஜத்தில் கைகளை போட்டுக்கொண்டு ஒரு கால் தரையில் வைக்க முடியவில்லை, ஒரு கால் ஊன்றுகோலாக பயன்படுத்துகிறார்கள், இன்னொரு கால் தரையில் கோடிட்டவாறு போகிறது. அப்படியும் அந்த நேரத்திலும் பள்ளிவாசலுக்கு போய் தொழுதார்கள். தூக்கம் ஒரு காரணமே கிடையாது. உயிர் தியாகம் செய்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, உயிர் என்பது ஒன்ஸ் தான், ஒரு முறை போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்காது. உயிர் திரும்பவும் கிடைக்குமா? போர்க்களத்தில் இறந்த சஹாபாக்களுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? தான் மனைவியை பார்த்துட்டு போவாங்களாம், பிள்ளைகளை எடுத்து, பிறந்த குழந்தைகளை எடுத்து கொஞ்சிட்டு முத்தமிட்டு போவார்களாம். அவன் எப்படி வளருவான், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அதெல்லாம் நல்லா அறிந்தவன். ஷஹீதாயிரம் முடிஞ்சு போச்சு, இந்த எண்ணத்தில் போகக்கூடியவர்கள். அதுபோன்று நாம் தூக்கத்துக்கும் ஷஹீதுக்கும் சம்பந்தமே கிடையாது, அப்படித்தானே? ஷஹீதானவர்களுடைய நிலை என்ன? உயிர் திரும்பவும் வராது என்று போனார்கள். நாம் தூக்கம் தானே, தூக்கங்கிறது ஒன்றுமே இல்லை தானே, தொழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் திரும்ப போய் தூங்க செய்யலாம்ல. அப்போ அந்த மாதிரி தொழுகை விஷயத்தில் அசட்டை இல்லாமல் அல்லாஹ் மறுமையில் நம்மிடத்தில் கேட்கிற முதல் கேள்வி இந்த தொழுகை தான். அல்லாஹ்வுக்கும் நமக்குமான பேச்சுவார்த்தையில் அல்லாஹ் இதை பற்றி தான் கேட்பாங்கிற விஷயத்தில் தொழுகை விட்டோம்னா மிகப்பெரிய குற்றவாளி. அதைத்தான் அல்லாஹ் உலகத்தில் சில விஷயங்கள்லாம் அல்லாஹ் வர்ணிக்கிற விதம் இருக்கு இல்லைங்களா?
இறை மறுப்பாளனை கொண்டு போய் சேர்க்கிறான், காஃபிருடைய இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறான். பேர் முஸ்லீமா வச்சிருந்தாலும் கூட தொழுகை விட்டுனா நீ காஃபிர்ன்றான். ஆக இந்த தொழுகை விஷயத்துல கவனமாக இருந்து மறுமையில் வெற்றியாளர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.